ஸ்டார்ட். அனைவருக்கும் வணக்கம். புதுமை படிப்பு கல்வி சேனலுக்காக வரவேற்கிறோம். இன்றைக்கு வந்து ஆல்பபெட் இங்கிலீஷ் ஆல்பபெட் சவுண்ட்ஸ் பற்றி நம்ம பேச போகிறோம். A to Z வரைக்கும் பாருங்க 26 லெட்டரில் வந்து A to Z வரைக்கும் அதோட பொனிக் சவுண்ட்ஸ் வச்சு நான் பேச போகிறேன். நல்லா கவனமாக கவனிச்சிங்கன்னா இது வந்து இங்கிலீஷ் வந்து எப்படி வந்து ஒவ்வொரு எழுத்துக்கும் ப்ரொனன்சியேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றது பிள்ளைங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கலாம். அதை வந்து பார்க்கணும். அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பாருங்கள். பொனிக் சவுண்ட்ஸு இதுதான் வந்து பொனிக்ஸோட சவுண்ட்ஸு. ஏ அப்படின்னா ஆப்பிள் பாருங்க. பின்னா ப பால். சின்னா கேட் சவுண்டு கேட். டினா டே சவுண்டு டாக். ஈனா ஏ சவுண்டு எக் அப்படின்னு சொல்லலாம். எஃப்னா ப ஃபிஷ் அப்படின்னு சொல்லலாம். ஜினா க சவுண்டு குட். ஹச்னா ஹ சவுண்டு ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஐனா ஈ சவுண்டு இட். ஜேனா ஜ சவுண்டு ஜூஸ். கேனா க சவுண்டு கைண்டு. எல்னா ல சவுண்டு லெமன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எம்னா மே சவுண்டு மேங்கோ. என்னா இன் சவுண்டு நைன். ஓனா ஓ இல்லைன்னா ஆ அப்படிங்கிற சவுண்டு வரும். ஆரஞ்சு அப்படின்னு சொல்லலாம். பினா பிங்க். கியூனா கு குயின் அப்படின்னு சொல்லலாம். ஆர்னா ரே சவுண்டு வரும். இல்லை இர் சவுண்டு வரும். ரீன். டீனா டே சவுண்டு டென். யூனா யூ யூனிக். பீனா பே சவுண்டு வென். டபிள்யூனா வே சவுண்டு வேர்ல்டு. எக்ஸ்னா இட் சவுண்டு எக்ஸாம்பிள். ஒய்னா ஏ சவுண்டு யோயோன்னு சொல்லலாம். இசட்னா ஜி சவுண்டு ஜீப்ரா அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த சவுண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சிட்டோமாவே கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஈஸியாக புரிய வச்சிடலாம். அது இல்லாமல் வந்து இங்கிலீஷ் வந்து 8th 9th 10th வரைக்கும் படிக்கிற குழந்தைங்களுக்கு இங்கிலீஷ் எப்படி படிக்கணுங்கிறது தெரில. அதை வந்து சிலபி முறையில் எப்படி பிரித்து படிக்கணுங்கிறத அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.